ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷிஜி ஏஞ்சல் யூடியூப் சேனல். இப்போது ப்ரோச்சஸ் ஒர்க் வந்து இப்போ அதிகமாக எல்லோரும் பண்ணுறாங்க. அது வந்து நார்மலாக நிறைய ஃப்ளவர் ஒர்க்லாம் ப்ரோச்சஸில் பண்ணுவாங்க. அதில் வந்து இந்த ஆர்கான்ஸா ரிப்பன், இந்த மாதிரி ஆர்கான்ஸா ரிப்பன், அதுக்கப்புறம் வந்து இந்த சாட்டின் ரிப்பன்லலாம் ஃப்ளவர் ஒர்க் செஞ்சு அதை ப்ளவுஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ளவர் ஒர்க் செய்கிறோம். ஆனால் இந்த ரிப்பனில் இல்லை, சில்க் காட்டன், அதாவது ப்ளவுஸ் துணியில். சில பேருக்கு ப்ளவுஸ் துணியில் போடும்போது இந்த மாதிரி ஆர்கான்ஸா ரிப்பன் சில டைம் கிடைக்காது. அவங்களுக்கு வந்து சேரீயில் உள்ளதை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரோச்சஸ் ஒர்க்கும் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சில்க் காட்டனை வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு 1.5 இன்ச்சுலேயும் ஹைட்டு வந்து ஒரு 12 இன்ச்சுலேயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு சைடு எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி லைட்டரை வச்சு இப்போ என்ன பண்ணுறோம்ல இதே மாதிரி சைடு எல்லாத்துலேயும் பண்ணி வச்சிடணும். ஏன்னா இது வந்து அப்போ தான் கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ரெண்டாட்டு நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிடணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக இப்போ நம்மளுக்கு வந்து சின்ன ஃப்ளவர் தேவை. அதனால நம்ம இப்படி சின்னதாட்டு 1.5 இன்ச்சுக்கு எடுத்துருக்கோம் லென்த்து, இந்த அகலம். இதுவே உங்களுக்கு வந்து பெரிய ஃப்ளவராக வேணும்னா இந்த அகலத்தை வந்து நீங்கள் இன்னுமே பெருசாக எடுத்துக்கலாம். இப்போ இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி நீடில்ல ஆல்ரெடி நம்ம வந்து த்ரெட்டு வந்து கோர்த்து வச்சுருக்கோமா, இது வந்து எண்டில் லாக் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுல அடியிலேருந்து இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கிறோமா, தெரியுதா? இந்த மாதிரி எடுத்துட்டு அதை நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டு அடுத்து வெளியே, அடுத்து உள்ளே, அடுத்து இப்படி வெளியே, இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே இந்த லென்த்து முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி பண்ணணும். அதில் பாருங்கள், உள்ளே விட்டு அடுத்து இப்படி வெளியே, அடுத்து இப்படி உள்ளே, இப்படி சிம்பிளாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லுமே ஃபுல் லென்த்துக்குமே பண்ணணும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வரைக்குமே பண்ணியாச்சு. இப்படி லாஸ்ட்டில் வந்தோடனே இந்த அதே மாதிரி கீழே வர மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து இப்படி ஈக்குவலாக இப்படி ஒரே நேரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லாக் போட்டு இங்கே வச்சுருப்போம் தெரியுமா, அதை கொஞ்சம் தூரம் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு லாக் போடுற அளவுக்கு த்ரெட் வேணும் அதுக்காண்டி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையுமே சேர்த்து நம்ம இப்படி இழுக்கணும். இது பண்ணும்போது இங்கே வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து இந்த ஃபீட்டெல்லாம் இந்த சுருக்கம் எல்லாமே நல்லா தெரியும். இப்படி கைக்குள்ளே வச்சுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி லாக் பண்ணிடணும். ஒரு 3 வாட்டி, 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு கலண்டு வராது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக த்ரெட் இந்த மாதிரி அலைன்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பேக் சைடு இப்படி திருப்பிட்டு என்ன பண்ணணும்னா இந்த லைட்டரை வச்சு லேசாக இப்படி இது பண்ணி விட்டுறோம். இந்த ஓரம் இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் இதில் ஃபிக்ஸ் ஆகிரும். அப்புறம் இந்த த்ரெட் எதுவுமே நம்மளுக்கு வந்து வெளியே அது இப்படி நீட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த ஃப்ளவரை வந்து நம்ம நல்லாவே செஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து சென்டரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எது வேணாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீடு, பால் பீடு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த சேரீயில் உள்ள கலர்லையே ஸ்டோன் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எதுனாலும் பண்ணலாம். இப்போ நான் இதில் வந்து கிளிப் ஸ்டோன் சிம்பிளாக இருக்கணும்ன்ட்டு கிளிப் ஸ்டோன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்லாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா
நீடில் வந்து ஸ்டோன் பீடு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீடில் வந்து ரொம்ப சின்ன நீடில் உள்ள இதில் சின்ன சைஸ் நீடில் எடுத்துகிட்டு இதுலேயுமே கீழே நம்ம லாக் பண்ணி வச்சிடணும். கீழே இருந்து எடுத்து இப்போ நான் இதில் வந்து கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். என்கிட்ட சின்ன சைஸ் கிளிப் ஸ்டோன் இருக்குது. என்னோட இந்த சாரியில் வைக்கும்போது சின்ன ஸ்டோனாட்டு வச்சா நல்லா இருக்குங்கிறனால நான் வந்து சின்ன கிளிப் ஸ்டோனை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சின்னதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சு கொடுங்க. நீங்கள் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன் பிடிக்கலை அப்படின்னா நம்ம வந்து இதில் வந்து பீடுமே யூஸ் பண்ணி இது நான் வந்து என்னோட ஃப்ளவர் செஞ்சு வச்சுருந்தேன். இதில் வந்து நம்ம வந்து பால் பீடு அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பால் பீடு கொடுக்குறேன். பால் பீடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டைப்பில் வந்து ஒரு ஜமிக்கின் நான் கொடுத்துருக்கேன். அது உள்ளே வச்சுட்டு சென்டரில் ஒரு சின்னதாட்டு ஒரு சுகர் பீடு. அப்படி இல்லாட்டினா இதுலேயும் நீங்கள் சுகர் பீடு அந்த சுகர் பீடை வந்து இந்த சுகர் பீடை மட்டும் நவுத்தி திரும்ப நம்ம வந்து இந்த ஜமிக்கிலேயே பஞ்ச் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், ஒரு சின்ன ஃப்ளவர் டைப்பில் வந்துருச்சு. இதுவுமே பின்னாடி நம்ம வந்து லாக் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம வந்து சாரீக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, இதை வந்து நம்ம வந்து ஒரு சின்ன கிளிப்பில் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளிப்பில் வச்சுட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஆனால் 7000 க்ளூ இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கிட்ஸுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஹேர் கிளிப்பாட்டு பாருங்கள். அதே மாதிரி இதே ஃப்ளவரை வச்சு கூட நான் இதே ஃப்ளவரை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேசில்ஸுமே ப்ளவுஸுக்கு டேசில்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நம்ம இப்போ செஞ்ச ஃப்ளவரை இந்த ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அது கூட நம்ம இந்த டேசில்ஸுமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.